வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வரைக்குமே 15 நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதில நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே உங்கள் மனசில் அழுத்திக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகுதுன்னு சொல்லலாம். அற்புதமான காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கன்னிராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் குணாதிசயம் எப்படி, நீங்கள் எந்த மாதிரியான பலனை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். காலச்சக்கரத்தில் 6வதாக இருக்கக்கூடியதான் கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டு தான் இருப்பாங்க. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நடுத்தரமான உயரகம் அழகும் கொண்டவங்களா இருப்பாங்க. சாமுத்திரிக்கா லட்சணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த அம்சங்கள் பொருந்திருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கோவங்கிறது அதிகமாக வராது. அப்படியே வந்தாலுமே ஒரு சில வார்த்தையிலே உடனே பேச்சு நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இவங்க நடக்கிறப்ப அடிமையில் அடி எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் நடப்பாங்க. அதாவது தரையை தேய்ச்ச மாதிரி நடக்கக்கூடியவங்க. ரொம்ப நீண்ட ஆயுள் உடையவங்கன்னு சொல்லலாம். கூடவே சகிப்பு தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம். இதே மாதிரி செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நடுநிலையாக செயல்படக்கூடியவங்க. தன்னோட கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு தனி கவனமே செலுத்துவாங்க. எல்லாருமே ருசிக்காக சாப்பிடக்கூடியவங்களா இருந்தால் இவங்க பசிக்காக சாப்பிடக்கூடியவங்க. பசிக்காக சாப்பிட்டாலுமே ஆரோக்கியமான உணவான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பத்தில் மருத்துவராக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த கன்னிராசி அன்புகளுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். சுக்கரன் நீச்சு இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை மட்டும் இவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தந்தை ரீதியாக உதவியும் தந்தை மூலமாக ஆசைகள் பலவும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்களுடைய உறவுங்கிறது வலுவடையும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்க தான் நீங்கள். உலக செய்தி எல்லாமே விரல் நுனியில் வச்சுருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. யார் மனசையுமே புண்படுத்த மாட்டீங்க. பேசுகிற வார்த்தையை கூட கவனமாக பார்த்து பேசுவீங்க. நாம் பேசுகிற வார்த்தை மற்றவங்க மனசை புண்படுத்தணுமோங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு எதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் தொல்லை கொடுக்குற உறவினர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தவறு செய்கிறப்ப கூட நீங்கள் மற்றவங்களை திருத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதாவது உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாகவே மற்றவங்களை திருத்தக்கூடிய அம்சம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கையில் பல போராட்டம் இருந்தாலும் உழைப்பால் முன்னேறக்கூடிய அம்சம் கொண்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. எழுத்து ஆற்றல், ஓவியம் வரையக்கூடிய ஆற்றல் பெரும்பாலான கன்னிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி தான் எழுதுவீங்க. நிறைய படைப்பாற்றல் கொண்டிருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பெரும்பாலும் முன்கூட்டியே கனவு மூலமாக தெரியக்கூடிய விஷயங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி எதையுமே நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. கன்னிராசி அன்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மூத்த குழந்தை பெண் குழந்தை இருந்தால் உங்கள் வாழ்வு சிறப்படையும். ஆண் குழந்தையாக இருந்தாலுமே உங்களுடைய குடும்ப வாழ்வுங்கிறது மேன்மை அடைந்தக்கூடிய நிலையில தான் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவின்னு பார்க்குறப்ப உங்களுக்கிடையே கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் தாய் மேல் அதிகம் பாசம் இருக்கிறதால அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கன்னிராசி அன்புகள் தன்னோட துணைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்கள் எப்போதுமே கூட்டு தொழில் செய்கிறதோட சுயமாக நின்று நீங்கள் சுயதொழில் செய்கிறதோ இல்லைன்னா சொந்தமாக பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை செய்கிறதோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். தொடர்ந்து கன்னிராசி அன்புகளுக்கு இந்த 15 நாட்களும் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா, செய்கிற தொழில் தான் தெய்வம்னு நினைக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. இந்த வாரங்களே உங்களால் உங்கள் பேச்சு மூலமாகவே பல விஷயங்களை நீங்கள் நிகழ்த்த போகிறீங்க. பல லாபங்களும் உங்களுக்கு இந்த காலத்துலேருந்தே தொடங்க போகுது. சின்ன சின்ன செலவு எல்லாமே உங்களை பயமுறுத்திருக்கலாம். அது எல்லாமே சமாளித்து நீ வெளியே வர போகிறீங்க. தைரியமாக எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். உங்கள் மேலே நீங்களே இந்த காலத்தில் நம்பிக்கை வைக்கிறது அவசியம். தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இடமாற்றம், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலைப்பழு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். எதையுமே எதிர்கொள்ள தயாராக இருங்க. ரொம்ப சாமர்த்தியசாலியான நீங்கள் எதையுமே தவிடி பொடியாக்கி வெளிவரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வேலை செய்கிற பணியாளர்கள் இவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்க கொடுக்கக்கூடிய வேலையை கூட நீங்கள் எளிமையாக செஞ்சு முடித்து திறமையான பாராட்டுகளையும் பெற போகிறீங்க. குடும்பத்தில் தாய் ரீதியாகவும் தாய் வழி உறவு வழியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த காலத்தில் வரும். அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் பிள்ளைகள் மேலேயும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்த காலத்தில் எதிர்பார்க்காதீங்க. அவங்க போக்கிலே கொஞ்சம் விட்டு பிடிங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீர் சம்பந்தமான வியாதி எல்லாமே உங்களுக்கு வரலாங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க.
தண்ணியை எப்பயுமே காய்ச்சி குடிக்க பாருங்க. அலர்ஜி மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு வரலாங்கிறதால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் செலுத்தணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்த மன அழுத்தம் நீங்கும். உடன் இருக்கக்கூடியவங்க ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் செய்கிற செயலை கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் மனசு மகிழக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உண்டாக போகுது. அதே மாதிரி வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கும். கட்சியில் இருந்து கூட உங்களுக்கு ரொம்ப துரிதமாக ஒரு சூழ்நிலையை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்புகளுக்கு வாழ்க்கை துணையோடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வரலாம். நண்பர் உறவினர் விஷயத்தில் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாகவே இருந்துட்டு வாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாமல் நீங்கள் இந்த காலங்களில் பழகிட்டு வரீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. சின்ன சின்ன இடையூறு இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் பாடங்களில் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி பெரும்பாலான கன்னிராசி அன்புகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 16 பேர்களில் ஒன்றா இருக்கக்கூடியதான் குழந்தை பேர். குழந்தை பேர் வேணி நினைக்கக்கூடிய தம்பதிகள் பெரும்பாலும் சஷ்டி விரதம் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. சஷ்டி விரதங்கிறது இந்த 16 பேர்களையுமே தரக்கூடிய விரதம். இந்த சஷ்டி விரதங்களை கன்னிராசி அன்புகள் பெரும்பாலும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். தொடர்ந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை, சந்தோஷம் இது எல்லாமே நீடிக்க போகுதுன்னு சொல்லலாம். இழந்தது எல்லாமே நீங்கள் திரும்ப பெற போகிறீங்க. கணவன் மனைவிக்கிட்டேயே சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. வராதுன்னு நீங்கள் நினச்ச பொருள் எல்லாமே கூட இந்த காலத்தில் வந்து சேரும். அதே மாதிரி உறவினரிடத்துலையும் சரி, நண்பர்களிடத்துலையும் சரி, இது வரைக்கும் கருத்து வேறுபாடு எல்லாமே இருந்திருக்கலாம். அது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள் வகையில் சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். இனி சுமூகமான உறவு, விட்டு போன உறவு கூட இனி தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். இந்த காலத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டு வர்றது நல்லது. காரியங்களை மட்டும் கண்ணாக இருந்து செயல்பட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி. தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இது வரைக்கும் ஒரு சோம்பலான நிலை, மந்தமான நிலைமையெல்லாம் இருந்திருக்கும். இனி எல்லாமே ஒரு வேகம் பிடிக்க போகுது. தேங்கி கிடந்த விஷயம் எல்லாமே இப்போ விற்பனையாகக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் பொருள் உரியவங்ககிட்ட போய் சேருதான்னு பாருங்கள். அதே மாதிரி தொழில் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களை கூட்டி பேசுகிறது நல்லது. மற்றவங்க கிட்ட அனுசரித்து போகிறது உங்களுக்கு இந்த காலத்தில் நன்மையை தான் கொண்டு வந்து தரும். நண்பர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பகை ஏற்படலாங்கிறதால கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுக்கிட்டு காரிய வெற்றிக்கு மட்டும் பாருங்கள். வீண் குற்றச்சாட்டுங்கிறது உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏற்படுத்துவாங்க. இதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்படுறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நீங்கள் செயல்பட்டினாவே பல வெற்றி உங்களுக்கு தேடி வரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, கொஞ்சம் வாகன பயணங்கும் போது கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க பாருங்கள். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதங்களை விடவங்களுக்கு இந்த வாரங்களில் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த ஆலோசனை பெற்று தொடங்குறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் சாதகமாக தான் முடியும். பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் எதிலுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படுறதான் நல்லது. பேச்சில் சாதுரியமாக செயல்படுறதும், இனிமையான விஷயங்களை பேசுகிறதால வாக்கு வன்மையை வச்சு பல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்லபடியாக தான் முடியும். அதே மாதிரி தடத்தாமது மட்டும் கொஞ்சம் உண்டாகலாம், இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்த்துட்டு வாங்க. சித்திரை 1, 2 பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த வாரத்தில் தொழிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, மந்தமான நிலைமை எல்லாமே மாறி வருமானம் வழக்கம் போல் இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக ஈடுபட்டு வந்தீங்கன்னா நன்மையாக தான் முடியும். தொடர்ந்து நீங்கள் இந்த வார காலகட்டங்களில் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதும், அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். உடல்லையும் ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணும். அதே மாதிரி நீங்கள் வழிபடக்கூடிய ஒரே தலன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருள் காட்சி தரக்கூடிய இடம் தான் இந்த இடம். உங்கள் முன்கோபம் குறையணும்னா, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த தலை இறைவனை நீங்கள் வழிபடுறது நல்லது. அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. புதனுக்கு வித்திய பலத்தையும் ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை இங்கே திருப்பெயரில் விளங்குறா. இந்த அம்பாளையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, அகிலத்தையும் அசைக்கக்கூடிய ஈசனையும் இந்த தளத்தில் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி அடையும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு வாங்க.
பரிகாரம் செய்யறதுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் ராசிக்குரிய குறிப்பிட்ட மரக்கன்றை நீங்கள் நடுறதான். மரக்கன்று நடுறதுனால கிரகத்தோட தாக்கங்கிறது குறையும். அதே மாதிரி உங்கள் ராசிக்குரிய கடவுளை வணங்குறதாலையும் கடுமையான பாதிப்புலேருந்து உங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்புகளுக்கு இந்த 15 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.